ஒரு சினிமா தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எம்டி சீட்டு பாப்கார்ன் ஃபுல்லு. பட் சேம் மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா சடனாக ட்ரெண்ட் ஆகும், மீம்ஸ் பறக்கும், மக்கள் சொல்லுவாங்க மாஸ்டர் பீஸ்டா. சிரிகிராம் மக்களே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அண்டர் ரேட்டட் மூவிஸ்னு நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்லே போட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு அந்த அண்டர் ரேட்டட்னு ஏன் அந்த மூவிஸ்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தியேட்டரில் ஏன் இந்த படம் நல்லா போறதில்ல யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மேபி அதனுடைய ட்ரெய்லர் கட்டோ இல்லைனா அதனுடைய ப்ரொமோஷன்ஸோ நம்மளை வந்து சரியா சேர்ந்துருக்காது, இல்லைனா ட்ரெய்லர் கட்டு நமக்கு பிடிக்காம இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு கூட ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த நல்ல படத்தை எடுத்த அந்த ப்ரொடியூசரோட நிலைமையை நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டம் இல்லையா? தியேட்டர்ல ஃபெயில் ஆனா அதே படம் ஓடிடியில் சக்சஸ். அப்போதான் சீன் மாறிடுச்சு. என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. மச்சான் வேற லெவல் படம்டா, டைரக்டர் திங்கிங் வேற லெவல், மாஸ்டர் பீஸ்லாம் சொல்லுவாங்க. இதை ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு பையன் ஸ்கூல்ல வந்து ஃபெயில் ஆயிடுவான், ஆனா அவனுக்கு அமெரிக்கால வேலை கிடைச்ச கதை தான் இந்த கதை. இதை நம்ம சினிமாக்கு எடுத்துட்டு வரணும்னா தியேட்டர்ல ஃபெயில், பட் ஆனா ஓடிடியில் பாஸ் வித் டிஸ்டிங்ஷன். மக்கள் நம்ம நம்பாம இல்ல வாரா, ஆயிரக்கணக்கில் நம்ம டிக்கெட்லாம் வித்துருக்கு வாரா. தியேட்டர்ல ஒர்க் ஆகாததுக்கு நீ ஒரு காரணம் சொல்லிட்டு, சரி அதோட ட்ரெய்லர் நமக்கு பிடிக்கல, ப்ரொமோஷன் சரியா பண்ணல, மேபி டைமிங் ரிலீஸ் டைமிங் வந்துட்டு தப்பா இருக்கலாம். எப்படி ஓடிடியில் வந்துட்டு ஹிட் ஆகுது, அது நிறைய பேரால கவனிக்கப்படுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? பெரும்பாலான படங்கள் ஏன் ஓடிடியில் ஹிட் ஆகுது? வீட்டில் நோ டென்ஷனுங்க, ஸ்க்ரீன் பிளே எவ்வளோதான் ஸ்லோவாக போனாலும் நம்ம ஒரு காஃபியை போட்டு வந்து உட்காந்து 6 முறை பொறுமையாக உட்காந்து அந்த படத்தை பார்த்து முடிப்போம். ஆனால் தியேட்டரில் அப்படி பண்ண முடியுமா? வெள்ளப்படா ஒரே படம் தான், ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த படம் ஸ்லோவாக போகுதுல, ரொம்ப ட்ராகாக எடுத்துட்டு போகிறாங்க, என்னையா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க அதே படம் ஓடிடியில் வந்தோடனே மாஸ்டர் பீஸ்டா, ஒரு ஆர்டிஸ்டிக்காக எடுத்து வச்சிருக்காங்க மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. ஓடிடியில் ஒரு படம் சக்ஸஸ் ஆக காரணம், மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸும் அந்த ரீல்ஸும் தாங்க. ஸோ மை ஃபைனல் டேக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூவிஸ் எல்லாமே ஒரு ஃபில்டர் காஃபி மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் சிப் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே கசகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஸ்லோலி இட் பிகம்ஸ் அடிக்டிவ். இப்போ நிறைய நல்ல படங்கள் நம்ம தமிழ்லையும் வருது இல்லையா? வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் யாரும் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஓடிடியில் பார்க்கறதுக்கு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? நான் இதையே இப்போ இந்த வீடியோ பேசுறேன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு சில படங்கள் பார்த்தேன், நான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன், இந்த படம்லாம் நல்லா ஓடி நல்லா கலெக்ஷன் பண்ணியிருந்தா இனி வரக்கூடிய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த அண்டர் ரேட்டட் மூவிஸை பற்றியும், ஏன் இதை அண்டர் ரேட்டட் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோ போட்டேன். ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்க? ஒரு படம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, தியேட்டரில் நிறைய எம்டி சீட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அங்கே போய் பார்க்குறேன், இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம், ஓடிடியில் வரட்டும், பொறுமையாக பிளாங்கெட்குள்ளே போயிட்டு சூடான காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக பார்த்து அதை பாராட்டுறேன். இதில் நீங்கள் எந்த கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டோ சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் போயிட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம சேனல் எப்படி தெரியுமா இருக்கும், தியேட்டரில் எம்டி சீட்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.